ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகன்னா, இப்போ தற்சமயமாக நடந்த இந்த ரிதன்யா அப்படின்ற பொண்ணு வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணி இறந்துருச்சு. அதை பற்றி நிறைய மீடியாவில் வருது அந்த செய்தியை. அது எல்லாத்துக்கும் தெரியும் தான். இப்போ நான் ஏன் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 25ஆம் நூற்றாண்டுலேயும் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை, சிறுமியர் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த காலத்துலேயும் இவ்வளோ பெண்களுக்கு பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் வந்துமே எவ்வளவோ முன்னேறி பெண்கள் சுதந்திரம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அந்த தப்பு செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கிறதில்ல, தண்டனை கொடுக்குறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுக்கணும்னு சொல்கிறேன். சரியான தண்டனை அவங்களுக்கு கொடுத்தா அடுத்தவன் அந்த தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பான். நமக்கும் அந்த மாதிரி தண்டனை கிடைச்சோன்னு சொல்லி யோசிப்பான். சின்ன சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி சீர்குலைஞ்சு போயிருக்காங்க. அந்த குடும்பம், அந்த குழந்தைங்க எல்லாம் உயிரிழந்துருக்குறாங்க, சீர்குலைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவனுக்கு என்ன தண்டனை நம்ம கொடுக்கலாம்? சரியான தண்டனை கொடுத்தா அடுத்தவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையே அப்படி தான் இருந்தது. எங்கள் பொண்ணுக்கே அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்துச்சு. இப்போ நான் அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருந்தேன். அந்த பொண்ணை உன்னுடைய உயிர் போகாமல் நான் பார்த்துக்கிட்டேன். இல்லைனா என்றைக்கோ என் பொண்ணு இறந்துருப்பான். அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள்லாம் ரொம்ப கொடுமையான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு வந்திருக்குறோம். அப்படின்னா நான் அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருந்து, என் பொண்ணுக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு உறுதுணையாக இருந்தேன். அதனால் நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பேச்சுக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என் சொந்த பந்தத்துலேருந்து வந்தவங்க போனவங்க எல்லாமே பேசுனாங்க. ஆனால் எனக்கு என் பொண்ணு முக்கியம், என் பொண்ணு உயிர் முக்கியம், அவள் வாழ்க்கை முக்கியம். நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என் பொண்ணை வளர்த்து கனவு கண்டு அவளை வளர்த்துருக்குறேன். அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுத்துட்ருக்குறேன். இதை என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதுக்காக நான் என் வாழ்க்கை உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு நினைப்பீங்க? ஒரு வாழ்க்கையில் ஒரு பொண்ணு தனியாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கொண்டுட்டு வர சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய கொடுமை. அதுலேயும் எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பொண்ணு தனித்து நிற்கிறா அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய கொடுமை. அதை மற்றவங்க அனுபவிக்கக்கூடாது, எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நான் அனுபவித்தது மற்ற யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். கொஞ்சமாக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாயெல்லாம் குளருது ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேசுகிறதுனால. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.